சுப்பிரமணியன் அட்லாஸ் கிராண்ட் ஃபினாலே மேட்ச் சென்னை ஆதிசிசி வர்சஸ் பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி ரெண்டு டீமுக்கான மேட்ச்ல செய்கையில் இருக்குது முத்துப்பாண்டி 2 ஓவரில் முதல் ஓவர் போட அஜித் ஆன் சைக்கில் 360 பிரதாப் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயா சரியா பிக் பண்ணிருக்காரு ஸ்லோயரை முதல் பந்திலே ஒரு 6 ஸோ ஃபைனலாக 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் 12 பால்ல ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் இந்த முறை காலில் பட்டு போயிருக்கு 1 2 ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இடி உமேஷ் ஸ்டாம் விரட்டி போயிருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை திருப்பி விட்டுருக்காரு பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் விரட்டி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரமாக விரட்டி கரெக்டாக வந்திருக்காரு பாலுக்கு நல்ல ஸ்டாப் 2 3வது ரன்னும் இங்கே ரெஸ்ட் பண்ணிட்டாங்க அங்கே அடிச்சிருக்காங்க செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையரிங்க போன பால் 2 ப்ளஸ் ஒரு விக்கெட் தேர்ட் அம்பையர் செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க 1 மோர் லெஃப்டியை உள்ளே இறக்கியிருக்காங்க இங்கே சத்யா நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க டாட் பால் 2 ஓவர் தான் மேட்ச் ஃபிஃப்த் ஒன் ஒரு வானமாக நாட்டி ஆள் இல்லா திசையில் போயிருக்கு பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் விரட்டி போயிருக்காங்க இது வரைக்கும் 2 3வது ரன் கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணல ஏன்னா த்ரோ கரெக்டாக கீப்பருக்கு வந்திருக்கு எக்ஸ்ட்ரான் த்ரோ நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு இது கண்டிப்பா தாண்டி போங்க ரொம்ப தூரம் போயிருக்கு 6 ஸோ 6ஓட ஃபர்ஸ்ட் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க 6ஓட ஸ்டார்ட் பண்ணி 6ஓட முடிச்சிருக்காங்க மேட்சுக்கான செகண்ட் ஓவர் ஸோ லாஸ்ட் ஓவர் போட உமேஷ் ஸ்டாம் இடி 2வது ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் காலில் பட்டு போயிருந்தாலும் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் செகண்ட் ஒன் இந்த முறை 1 மோர் 6 பதிவு பண்றாருன்னு சொல்லலாம் இங்க போயிடுச்சுங்க 3வது 6 பதிவு பண்ணிருக்காரு நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் நோ பால் ஃப்ரீ பால் ஸ்டப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு ஃப்ரீ விக்கெட் கணக்கில் வராது அப்படிங்கிற பட்சத்தில் 2வது கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க சைக்கிளில் முத்துப்பாண்டிய வைக்க நினைக்கிறாங்கன்னு பார்த்தா எஸ் 2 ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயர் தெளிவாக கணிச்சு அடிச்சிருக்காரு தாண்டி போயிருதா கரெக்டாக உட்காந்து பிடிச்சிருக்காங்க லைனில் வச்சு விக்கெட் முத்துப்பாண்டியோட விக்கெட் இழுக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேஷன் நிற்க வச்சு மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் சாக்ரிஃபைஸ் விக்கெட் ஆகிருக்காரு கர்ணா வைடு ப்ளஸ் ரன் அவுட்டு போன பாலில் இந்த முறை பிகைந்த சம்ல கேட்சை பிடிச்சிடுறாங்களா ஃபீல்டர் பால் வரைக்கும் போனாரு ஆனால் கேட்சை பிடிக்க முடியல நல்லா பேக்கப்பிங்க 2 ரன் நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கர் வித்தே கொடுக்காத பந்து இதையும் 2 மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபீல்டரும் வெரைட்டி வந்திருக்காரு 2 ரன் ஸோ டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் ஸ்கூப் பாட பார்த்தாரு சரியாக மீட் ஆகலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் 2வது ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா எங்கே விக்கெட்டுன்னு தெரியல ஆனால் ஏதோ ரன்ல ஒரு விக்கெட் 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு 33 அடிச்சிருக்காங்க பிரபாகர் மெமோரியல் 34 டார்கெட் ஃபார் சென்னை ஆதிசிசி ஸோ ஃபுல்லாக எட்டுச்சு ஆல்மோஸ்ட் எப்படின்னா டைம் இப்போ கிட்டத்தட்ட 6:40 இந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்குங்கிற மாதிரி எட்டுச்சு கேமராவில் நல்லா தான் தெரியுதுன்னா கேமராவோட லென்ஸ் வேறு நம்ம கண்ணோட லென்ஸ் வேறு ஸோ நமக்கு அந்தளவுக்கு ஃபோக்கஸ்லாம் ஆகாத அளவுக்குன்னு சொல்லலாம் ஸோ கோகுல் வந்திருக்காரு முதல் ஓவர் போட குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு முதல் பந்தே ஒரு டாட் பால் 11:44 செகண்ட் ஒன் வெள்ள நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிற பட்சத்தில் அது சிங்கிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பால் போகிற பக்கம்லாம் கரெக்டாக கேமரா திருப்பிறானான்னு தெரில ஸோ சவுண்டு வர்றதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் திருப்புறேன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் விக்கெட் தாவித்தான் சைக் நெக்ஸ்ட் ஒன் ஆர்டி விக்கெட் சான்ஸ் இருக்குது டாட் பால் ஸோ எப்படியும் அதிமேதாவிகள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நேரம் எதுக்குப்பா இந்த ஃபைனலே இப்படி நடத்தணும்னு அவசியமா அப்படின்னு ஆக்சுவலாக கிளப்லேருந்து 2 டீமுக்கிட்டையும் பேசி ஸோ நாளைக்கு விளையாடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ 2 டீமுமே பரவாயில்ல நாங்கள் இன்றைக்கே விளாண்டு இன்றைக்கே கிளம்பிடுறோம் ஸோ இன்னொரு நாள் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஸோ 2 டீம் சொன்ன காரணத்தினால தான் இன்றைக்கி நடத்துகிறாங்க 6 பாலுக்கு 22 சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போயிருக்காரு பேட்ஸ்மேனுக்குமே எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன்
டாட் பால். ஸோ ஃபைனல் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு ஸோ பிளேயர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கணும். ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சும் நல்ல ஓவர் கொடுத்து நல்லா நடத்தணும் அப்படின்னு நிறையா பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ கரெக்டான டைமுக்கு நிறையா டீம் வரல அப்படின்னு சொல்லலாம். அது காரணமாக தான் ஸோ டிலே ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஓவரை குறைக்கவே வேணாம், கடைசி வரைக்கும் நல்லா நடத்திடலாங்கிற பிளான்லேயே தான் இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஃபைனல் விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி 2 டீம் விளாட்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால். நிலா சோறு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலா விளையாட்டு பார்த்துருக்கீங்களா? அங்கே நிலா, இங்கே விளையாட்டு. நல்லா இருக்குல்ல? பால் ரெக்கலாம் பண்ண வருதே இருட்டுலையும். ஒரு சிங்கிள். வடுகப்பட்டி பிரீமியர் லீகோட லாஸ்ட் ஒன். ஸோ இந்த பால் டாட் பாலோட பிரபாகரன் மெமோரியல் 2021 வடுகப்பட்டி பிரீமியர் லீகோட முதல் வின்னர் பட்டத்தை தட்டி தள்ளுறாங்க இங்க பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி. ஸோ டீலேட் காரணமாக ஸோ மேட்சை ஃபைனலில் கம்ஃபர்டபுளாக ஆடல. ஸோ ஒரு பக்கம் நல்லா ஆடினாங்கன்னு சொல்லலாம். எல்லா டீமும் கைச்சாவும் சென்னை ஐசிசி வாழ்த்துக்கள். முருகேசன். ஹலோ. எஸ் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாட பத்தப்படுகிறது. ஏனோட பத்தப்படுகிறது. ஆர் மருதமுத்து அவர்களுக்கு பொன்னாட பத்தப்படுகிறது. மேகநாதன் சௌரிவாசன் திருமணம் கரட்டுப்பட்டி அம்மன்னாடி பாண்டி அவர்கள் கொண்டாடப்படுகிறது. குருவிக்கரம்பை பாண்டி செமிஃபைனல் மேட்ச்க்கான 21 பந்துகள்ல 74 ஓட்டங்கள் 74 8 சிக்ஸர்ல போட்டிருக்காரு. 3500 அக்கவுண்ட். செகண்ட் செமிஃபைனலுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் அஷோக் முக்கியமான ஓவர் போட்டு விக்கெட்டை எடுத்து மேட்சோட மொமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு போட்டு கொடுத்தான்னு சொல்லலாம். அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க. முத்துப்பாண்டி ஃபர்ஸ்ட் செமிஃபைனலுக்கான மேன் ஆஃப் த மேட்ச். இரண்டாம் ஆறு எதிர் போட்டியின் ஆட்ட நாயகர்கள் பெறும் வீரர் அசோக் from சென்னை ஆர்சிசி. give him a big applause please. கை தட்டுங்க. நல்லா அவன் அண்ணன் சசி டோர்னமெண்ட்ல பெஸ்ட் ஒரு பிளேயர் அவார்ட் ஸ்ரீகாந்த் மேல முத்துக்காடு. ஸோ முத்துக்காடோட ஸ்ரீகாந்த் 48 ரன் பதிவு பண்ணிருக்காரு. பாராட்டி கொடுக்குறாங்க. அவர் இல்லாத காரணத்தினால பெஸ்ட் கேட்ச் அவார்ட் மேடி பிரவீன் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி சரியான கேட்ச் செம்மையா போட்டாங்க. பெஸ்ட் கேட்ச் அவார்ட் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் சனதரன் பெஸ்ட் கேட்ச் அவார்ட் மைலன் கோல்பட்டி முகிலன் ஆர்கே டீம்ல இருந்து சூப்பரா கேட்ச் போட்டாரு. பேக் ஸ்பான்சர் பை ஜிஎஸ் ஸ்போர்ட்ஸ் குணா சரண் ப்ரோ அவர் வாங்கிக்கிறாங்க. ஜிஎஸ் ஸ்போர்ட்ஸோட குவாலிட்டி பேட்டிங் கொடுக்குறான்னு சொல்லலாம். பெஸ்ட் கேட்ச் அவார்ட். थैंक यू. பிரபாகர் மெமோரியல் பெஸ்ட் பவுலர் அவார்ட் கோஸ் டு கோகுல். எல்லா மேட்ச்லயும் நல்லா போட்டு கொடுத்தாரு. விக்கெட் பதிவு பண்ணிருந்தாரு. இவ்வளவு டீமுக்கு மத்தியில ஒரே ஒரு பிளேயர் தான் சிறந்த பந்து வீச்சாளர் அவர் கிடைச்ச. கையை நல்லா தட்டுங்க. சூப்பரா போட்டு கொடுத்தாரு. ஒரு 4-5 ஸ்டெப்ல எக்ஸ்ட்ரானரி எஃபோர்ட். வெல் பிளே கோகுல் ப்ரோ. ரெண்டாவது கப்பை வழங்குறதுக்கு அண்ணன் ராம்கி மற்றும் அண்ணன் பெஸ்ட் பவுலர் ஆஃப் தி டோர்னமெண்ட் கோகுல் சுலர் கப்பை மற்றும் விருது இங்க பெஸ்ட் பேட்ஸ்மேன் ரன் அடிச்சிருக்காரு மொத்தமா இந்த மேட்ச்ல. பிரபாகர் மெமோரியல் டீம்ல இருந்து சூப்பரா ஆடி கொடுத்தாரு எல்லா மேட்சுமே. மட்டை வீச்சாளருக்கான விருது பாராட்டி ஜிஎஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்ட் கொடுத்தாங்க. அண்ணன் குணா அவர்களுக்கு இந்த டிராஃபியோட பேட்டையும் ஸ்பான்சரா கொடுத்தாங்க. குவாலிட்டியான பேட் ஜிஎஸ் பிராண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்ட் டிராஃபி வித் ஹலோ. இந்த மட்டை வீச்சாளருக்கான விருது விஜய் பிரதாப்புக்கு. அவருக்கு இங்க ஜிஎஸ் ஸ்போர்ட்ஸ் फ्रॉम குளத்தூர்ல இருந்து. Thank you so much for the valuable sponsor. The player of the tournament award goes to Ilavarsan from Kuruvikarambai PCC. player of the tournament LVTV to the valuable player Ilavarsan from Chennai side la இருந்து இன்னும் நிறைய players சென்னையில இருந்து வெளிய வரும். இப்பதான் 1 2 வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய players சென்னையில இருந்து வரும். நிறைய டேலண்டா players ஓடி இருக்காங்க. அவங்களே இதே மாதிரி தூசி தட்டி வெளிய எடுத்துட்டு வாங்க. இங்க ஒன்றும் கொட்டுறதுக்கெல்லாம் வரல. இந்த கமிட்டி வந்து ஒரு எப்பயுமே பார்த்தீங்கன்னா வடுகப்பட்டியில் மேட்ச் இருந்துச்சுங்க. அவங்க ஒரு குடும்ப ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எப்பயுமே ஒரு குடும்பம் தான். குடும்ப ஃபேமிலினா குடும்பம் தான். அவங்க வந்து இந்த 2 கிரவுண்ட்லேயும் நார்மலாக நம்ம ஒரு 8 ஓவர் நிற்கிறதுக்கு அம்பையர் ரொம்ப கஷ்டப்படுவோம். அவங்க அந்த குடும்பமாக இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்பையர் பார்த்தாங்கல்ல, அதுக்கே நீங்கள் பெரிய சல்யூட் பண்ணும் போல. உண்மையிலே சொல்லப்போனால் அவங்களால முடிஞ்ச எவ்வளோ முடியுமோ அவங்கள நல்லா பண்ணாங்க. அதில் எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி
எப்பயுமே பிச்சிங் நல்லா தான் இருக்கும். எந்த பிச்சிங் இங்கே நாங்கள் விளையாட வந்திருக்கோம் 2 பிச்சுமே நல்லா தான் இருக்கும். இந்த வாட்டி அங்கே காரை பிச்சை போட்டாங்க, இங்கே நார்மல் பிச்சில் ஒரு குறையும் இல்லை. எல்லா இடமும் விளையாடுற பவுலரு பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் தான். அதே மாதிரி இங்கே ப்ரைஸு வாங்கின அனைத்தும் டீமுமே நல்லா உண்மையிலே நல்ல தரமான டீம் தான். அவங்க நல்லா தான் விளையாண்டாங்க. இன்னொன்று சொல்ல போனால் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். மணிவேலன் டிராஃபின்றது ஒரு கோயம்புத்தூரில் ஒரு நல்ல டோர்னமெண்ட்டு. அது நல்லா நடத்துவாங்க. அவங்க கமிட்டி விளையாட மாட்டாங்க. எல்லா டீமுக்கும் குலுக்கல் முறையில் சீட்டை போட்டு மேட்ச் நடத்தி அவங்க நல்லா நடத்துவாங்க. அவங்கள மாதிரியே அவங்களுக்கு கமிட்டி விளையாடாமல் உண்மையிலே மேட்ச் நல்லா நடத்திருக்காங்க. அதுக்காகவே ஒரு பாராட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த கமிட்டி விளையாடாமல் எல்லா இடத்துலையும் நடத்துறதுலாம் வந்து சாத்தியம் கிடையாது. அவங்க ப்ரைஸ் வேணும்னா டேரெக்டாக ஒரு ஃபைனல் கூட விளையாண்டுருக்கலாம். அவங்களாம் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஒரு மேட்ச் நடத்தி ஒரு வெளியில் ஒரு யங் பிளேயரை கொண்டு வரணும்னு அவங்க ஒரு லீக் மாதிரி வச்சு மேட்ச் நடத்துனாங்க. உண்மையிலே அதுக்கு அவங்களுக்கு சல்யூட் பண்ணிக்கங்க. நல்லா நடத்துனாங்க. அதே மாதிரி சாப்பாடுன்னு சொல்லிட்டுனா வடுகப்பட்டிலாம் எந்த குறையும் கிடையாது. எப்பயுமே வடுகப்பட்டினா சாப்பாடு நம்பர் 1 தான். இப்போயும் சொல்கிறேன், எப்பயும் சொல்கிறேன், வடுகப்பட்டினா சாப்பாடு எப்பயுமே எந்த குறையும் கிடையாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே 40 வயசு ஆயிடுச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கேன். ஓகே, சாரி, இங்கிலீஷ் தப்பாக பேசிட்டேன். 40 வயசு ஆயிடுச்சு. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி கிரிக்கெட்டுன்றது வந்து வயசுலாம் முக்கியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்க வரைக்கும் விளையாடலாம். கிரிக்கெட் அவ்வளோதான். எப்போ வேணாலும் யார் வேணாலும் யாரையும் ஜெயிக்கலாம். அவ்வளோதான் கிரிக்கெட்டு. அன்னைக்கிட்டு முத்துப்பாண்டி நல்லா விளையாண்டாரு, வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னும் சொல்ல போனால் பார்த்துக்கிச்சிங்க, அவங்க கமிட்டி உண்மையிலே வந்து சிறப்பான முறையில் எவ்வளோ மேட்ச் நல்லா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்த ட்ரை பண்ணாங்க. யாரும் ரொம்ப தூரத்தில் இருந்து வராங்க, அவங்களுக்கு அனுசரித்து அவங்களும் யாருக்கும் எந்த பாதகம் இல்லாமல் நடத்துனாங்க. நன்றி. அதே மாதிரி உள்ளூர் சேனல் நல்லா மேட்ச்சு லைவ்லேருந்து டிவி லைவ் வந்து நல்லா பண்ணாங்க. ரெண்டுமே நல்லா தான் பண்ணாங்க, எந்த குறையும் இல்லை. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றபடி டோர்னமெண்ட்டில் ஒரு குறையும் இல்லை. எனக்கு பேச ஏதோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சாரி, அந்த ஆடுகளம் லைவ் எடுத்தவங்களுக்கு மென்மேலும் வளர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் பெல் பட்டனை தட்டுங்க. அவங்க இன்னும் வளருவாங்க. அவங்கள ஒரு ஊக்கம் கொடுங்க. வேறு ஒன்றும் சொல்ல. பிரதாப் டீம் நல்லா விளாண்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு டே குட் டே. தேங்க்யூ. 3rd and 4th ப்ரைஸ். ஸோ ப்ரைஸுக்கான அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு 4th ப்ரைஸுக்கான நேம் குருவிக்கரம்பை. அந்த 4th prize goes to குருவிக்கரம்பை QCC ரூபாய் 60,000 பக்க பணத்தோட ஹாப்பியான வீட்டுக்கு போவாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட இல்ல. நிறைய போட்டாங்க. டீம் கேப்டன் கோபி அண்ணா இந்த மேட்ச் மட்டும் இல்ல, நிறைய மேட்ச் தமிழ்நாடு மலம் வர்றதுக்காக நிறைய போட்டாங்க. ஃபைனலி நல்ல குருவிக்கரம்பை QCC ஒரு பிரைஸோட ரூபாய் 60,000 ரொக்க பணம் இங்க குருவிக்கரம்பை QCC. வெல் பிளேட். டோர்னமெண்ட்ல 3rd பிரைஸ் செக்யூர் பண்ற டீம் இங்க RSK புதுக்கோட்டை. ஸோ வக்கீல் செல்வா சார் அவங்களோட டீமு. ஸோ இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லை, நிறைய டோர்னமெண்ட்ல நிறைய புதுக்கோட்டை மட்டும் இல்லாமல் தமிழகம் வந்து எல்லா டோர்னமெண்ட்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக RSK ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ். ஸோ இன்னையில இந்த டோர்னமெண்ட்ல மேக்ஸிமம் ஸ்குவாட் விளாண்டுருக்காங்க. எல்லா டோர்னமெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் RSK புதுக்கோட்டை. புதுக்கோட்டை RSK ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான காசோலை இங்க ரொக்க பணம் வழங்கப்படுது. ரூபாய் 1 லட்சம் ரொக்க பணம் புதுக்கோட்டை RSK 3rd பிளேஸ்ல பிரைஸ் பண்றாங்க இந்த வருஷம். கண்டிப்பா அடுத்த வருஷம் பிரைஸ் அடிக்க வாழ்த்துக்கள். வடுகப்பட்டி பிரீமியர் லீக் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்டோட ரன்னர் அப் சென்னை ஆதிசிசி. செம்மையா விளையாண்டாங்க. ரன்னர்ஸ் அப் ஆஃப் தி டோர்னமெண்ட் ரூபாய் 1 லட்சம். முதல் தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு பரிசுகளை செக்யூர் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சென்னை ஆதிசிசி. அடுத்து வடுகப்பட்டி GPCC மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து நடத்திய VPL கிரிக்கெட் திருவிழாவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், எங்களுக்கு பரிசுகளை வாரி வழங்கிய நல் உள்ளங்களுக்கும், மேலும் எங்களுக்கு உறுதுணையாக 5 நாட்களும் மிக்க உறுதுணையாக இருந்த வடுகப்பட்டி இளைஞர்கள் யாருமே தூங்கல. பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வடுகை GPC டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு நீங்க எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் பண்ணீங்க?
இதுல இருந்து இந்த இப்ப நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டீங்க. ஆனாலும் உங்க மனசுல ஒரு 2 தர்ம சங்கடங்கள் ஒண்ணு இருக்கும். எந்த மாதிரியான பிரதிபலன் அங்க இருந்து நமக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னா சேர்ந்து சொல்லுங்க. உங்களுக்கு பட்ட கஷ்டம் என்ன, அதுக்கு கிடைச்ச பிரதிபலன் என்ன, ரெண்டையும் சொல்லிடுங்க. இப்போ கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே கிரவுண்ட் ஒர்க்கு பயங்கரமா இருந்துச்சு. இந்த கிரவுண்டு இருந்தது, நம்ம அதை வந்து புதுசாகவே செட் பண்ணோம். அதில் மண்ணெல்லாம் அடித்து செட் பண்ணி பார்த்தா சரியாக வரல. டக்குன்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் கான்கிரீட் போட்டு செட் பண்ணோம். அது ஒரு பெரிய கஷ்டம். அது இல்லாமல் பசங்க எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க கிரவுண்டை நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அது கஷ்டம் தான். யாருமே நைட்லலாம் தூங்குறதில்ல. இப்போ கிரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 4 லைனை பிச்சு சரி பண்ணுறது அது எல்லாமே கண்டினியூவாக 4 நாளாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் சப்போர்ட் பண்ணாங்க கமிட்டி மெம்பர்ஸ். சொல்லிட்டாங்க, பிளேயர்ஸே சொல்லிட்டாங்க என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு. டைமிங் சரியாக வரல. இப்போ நம்ம 4 நாள் சுமாராக நடத்தினோம். இன்றைக்கி நடத்துனதில் எங்களுக்கு திருப்தி இல்லை. என்ன காரணம்னா டைமிங்க்கு யாரும் வரல. அதுதான், டைமிங் வந்திருந்தா இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். ஆமாம், ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு, மறுபடியும் புண்படுத்த விரும்பலை. டைமிங் வந்தால் மட்டும் போதும், அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் ஃபோன்லேயோ நேர்லேயோ கூப்பிட்டு ஏதாவது கொஞ்சம் கடிந்து பேசியிருந்தா அது மேட்ச் நல்லா நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்லவே தவிர மற்றபடி எங்கள் மனசில் ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது பேசியிருந்தோம்னா 5 நாட்களாக மாபெரும் கிரிக்கெட் திருவிழா சிறப்பாக நடந்துள்ளது. இளைஞர்கள், ஒற்றுமையான இளைஞர்கள் இந்த விளையாட்டுத் துறையில் முன்னணியில் இருப்பதற்கு வேறொரு உதாரணம் சொல்கின்றேன். இந்த ஊரில் கிட்டத்தட்ட 10 காவல்துறை வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் நாட்டை பாதுகாக்க. இன்னும் நிறைய செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னோட்டமான உப்பிலிக்குடி ஊராட்சியில் முன்னோட்டமான கிராமம். இந்த அளவிற்கு இந்த பகுதியில் அதிகமான பரிசுகளை வைத்து நிர்வாகம் செய்து இதை சிறப்பாக செய்து முடித்திருக்கும் நம்ம வடுகப்பட்டி இளைஞர்கள் உண்மையிலேயே பாராட்டக்கூடியவர்கள். மனசார அவர்களை பாராட்டுகின்றேன். இதுபோல வருடந்தோறும் இந்த விழாவை இந்த பகுதியை மெச்சுகின்ற அளவுக்கு கொஞ்சம் முடிச்சிடலாம். இந்த டோர்னமெண்ட்ல லாஸ்ட் இயர் நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆடுறதுக்கு, பட் டைம் மிஸ் பண்ணிட்டேன் நான். இந்த டைம் எனக்கு ஏர்லியாகவே தெரிஞ்சிருச்சு. வடுகை ஜிபிசிசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட். நான் இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நான் மேட்ச் விளையாண்டுட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் நான் ஃபேஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டோர்னமெண்ட். ஃபுட் அகாமடேஷனாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷன், நீங்கள் எப்படி கமிட்டி வச்சு சூப்பராக பண்ணீங்க, சூப்பராக இருந்தது டோர்னமெண்ட்டு. ஃபுட்டுமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அம்பையர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் சல்யூட். இவ்வளோ வெயிலில் இவ்வளோ தூரம் நின்று பண்ணது சான்ஸே இல்லை. எல்லாத்துக்குமே கோவப்படல. நிறையா இடத்துல நாங்கள் ஆடி இருக்கோம். அம்பையர் கொஞ்சம் நேரத்தில் ஷார்ட் டெம்பர் ஆகிடுவாங்க. பட் எல்லாத்துக்குமே பொலைட்டாக சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்தது. இந்த டோர்னமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் எல்லாருக்குமே இங்கே வந்து ஆனால் எல்லா டீமுக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்கே 8 டீம் குவாலிஃபை ஆனாங்க. 8 டீமுமே சூப்பர் டீம்ஸ். எல்லா மேட்சுமே செம சூப்பராக இருந்தது. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நான் இந்த குருவிக்கிழமை FUCC அப்படின்ற ஒரு டீமை நான் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் ஒரு ப்ரைஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நான் எல்லாம் மோஸ்ட்லி வந்து சென்னை எல்லாருமே, நான் மட்டும்தான் பேராவூரணி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பேராவூரணி குருவிக்கிழமைங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன். எல்லாருமே சூப்பராக ஆனானுங்க. சென்னையில் வந்து நீங்கள் வெயிட் டென்னிஸ் ஆடலன்னு எல்லாருமே தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் சென்னையில் 25 டீம் இருக்குது நார்த் மெட்ராஸில் மட்டும். அவ்வளோ சூப்பர் பிளேயர்ஸ் சென்னையில் இருக்காங்க. இங்கே வரல, அவ்வளோதான். நிறைய பேர் எக்ஸ்ட்ரானரி பிளேயர்ஸ். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா இப்போ இங்கே ஆடினதுலேயே சொல்கிறேன், செட்டிப்பி சாம்பட்டியாக இருக்கட்டும், மேக்ஸிமைஸாக இருக்கட்டும், பிரபாகரன் மெமோரியலாக இருக்கட்டும், அடுத்து ஆதிசிசி, இதுலேயுமே நிறையா சென்னை பிளேயர்ஸ். இவங்களுக்கு ஈக்குவலான பிளேயர்ஸ் நிறையா பேர் இங்கே இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் இங்கே வந்து ஆடினதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க. லீக் ஸ்டேஜ் ஒன்று கொடுத்தீங்கல்ல, சூப்பராக இருந்தது. அது இது மாதிரி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நிறைய நல்ல டீம்ஸ் எல்லாமே காம்படிட்டிவான ஒரு கிரிக்கெட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நீங்கள் தான் இந்த மாதிரி நடத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, எப்படி சாரி, அது மாதிரி எனக்கு தெரில எனக்கு. பட் சூப்பராக இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே அப்போ தான் அவங்களோட செல்ஃபை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும் இது. அது சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் கொடுத்தீங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய யங்ஸ்டர்ஸ், எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ தாவித் பேசும்போது சொன்னாப்புல டிஎன்சின்னு ஒரு லீக் இருக்குங்க தமிழ்நாட்டில். ஆல்மோஸ்ட் நான் 4th டிவிஷனில் ஒரு டீம் வச்சுருந்தேன், 3rd ஒரு டீம் வச்சுருந்தேன், 5th ஒரு டீம் வச்சுருந்தேன். என் டீமில் அண்ணா அஜித்தையே நான் அங்கே தான் மீட் பண்ணேன். அடுத்த வருஷம் என் டீமுக்கு கமிட் பண்ணி அவனுக்கு சேலரி 3000 போட்டு கொடுத்தேன். நான் கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். டிசிஎஸில் மட்டும் கிரிக்கெட்டுக்கு 36 பேரை டைரக்ட் ரோலுக்கு எடுத்து கொடுத்தேன் லாஸ்ட் இயர். எல்லாருமே அங்கே தான் இருந்தானுங்க பசங்க எல்லாருமே. மோஸ்ட்லி மொரோவர் வந்து அதில் புதுக்கோட்டையிலேருந்து 4 பேர், திருச்சியிலேருந்து 2 பேர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி நிறைய பேர். இது மாதிரி கிரிக்கெட்டில் செம பெரிய ஃபியூச்சர் இருக்குது கார்பரேட் கம்பெனிஸில் மட்டும்.
கார்ப்பரேட் கம்பெனியில் நிறையா டீம்ஸ் இருக்குது, 76 டீம்ஸ் மேலே இருக்குது. கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு செம ஸ்கோப் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ரேப்போ கிரியேட் பண்ணி நிறையா பேர்ட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறையா ஃப்யூச்சர் இருக்குது. ஆல் த பெஸ்ட் வடுகை ஜிபிசிசி அண்ட் லைவ் எடுத்த உள்ளூர் கிரிக்கெட் அண்ட் டிஐ சூப்பர் அண்டு ஆடுகளம். நெக்ஸ்ட் ஹைலைட்ஸ் போட போகிற ஆடுகளம் எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக நீங்கள் கிரிக்கெட் இங்கே வளர்த்துட்டு இருக்கீங்க. பசங்களுக்கு நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணணும். எல்லா பிளேயர்ஸுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட் எங்கேயோ போகும். Thank you so much for this opportunity. Thank you so much for the kind words from Kurikarambe QCC. Thank you so much. Prabhakaran Memorial, the champions of the World Premier League Season 1 2026. Who kindly come to the stage to receive your Champions Trophy and the cash prize. Premier League Season 1 Prabhakaran Memorial. வாங்க வா. Premier League Season 1 ஓட champions Prabhakaran Memorial சிவகிரி 2,50,26 ரூபாய் முதல் பரிசு ரொக்கப்பணம் மற்றும் காசோலை மற்றும் சிலர் கோப்பை அவங்களுக்கு இந்த முதல் பரிசை கொடுத்து பெருமை கொள்கிறது வடுகை ஜிபிசிசி டீம் ஓனர் team Prabhakaran Memorial, the champions of VPL Season 1. Congratulations. Prabhakaran Memorial, the champions of the World Premier League Season 1 2026. Who kindly come to the stage to receive your Champions Trophy and the cash prize. Premier League Season 1 Prabhakaran Memorial. வாங்க வா. Premier League Season 1 ஓட champions Prabhakaran Memorial சிவகிரி 2,50,26 ரூபாய் முதல் பரிசு ரொக்கப்பணம் மற்றும் காசோலை மற்றும் சிலர் கோப்பை அவங்களுக்கு இந்த முதல் பரிசை கொடுத்து பெருமை கொள்கிறது வடுகை ஜிபிசிசி டீம் ஓனர் team Prabhakaran Memorial, the champions of VPL. So VPL committee சார்பாக ஆடுகளம் ஜெயராம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. Thank you so much. இந்த 5 நாள் மேட்சும் எல்லா மேட்சையுமே எங்களுக்காக ஹைலைட்ஸ் கவர் பண்ணி கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. கூடிய சீக்கிரமே யூடியூப் சேனல்ல இந்த ஒட்டுமொத்த டோர்னமெண்டோட ஹைலைட்ஸ் நீங்க பார்க்கலாம். டிஐ லைவ் டீமோட கேமராமேன்ஸ் அப்படியே கொஞ்சம் மேல வந்துருங்க. விக்கி வாங்க. அண்ணன் விக்கி புதுக்கோட்டை விக்கி நீனா வந்தீங்க. நேரம் ஆயிட்டே இருக்கு. ஹரி, வசந்த், சிவா நீங்களும் கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா உங்களுக்கும் செலவு பத்தி உங்களுக்கு ஒரு துண்டு கொடுத்துருவாங்க. ஸோ இல்லாம சோறை இறங்காத போல உங்களுக்கு. ஸோ அண்ணங்க வாங்க. ஸோ தம்பி எங்க அப்பங்கன்றீங்க சும்மா ஜாலியா. ஓகே மேகன் வாழ்த்துக்கள். மழையில கீழே கொடுக்குறோம். எல்லாரும் தான் பார்க்கணும். ஹரி அப்படியே கேமரா போடுறாங்க. வசந்த் மேல வந்துட்டாங்க. டக்குன்னு பாரு குடிக்கிறாங்க பின்ன திருப்பி போடுறாங்களா. இவர் யார் இந்த சின்ன பேரு வந்துருங்க. கடைசியா அந்த டோர்னமெண்ட்டை எம்சி பண்ணி எடுத்து போனா உள்ளூருக்கு ரியாஸ் அப்ப வேற கொஞ்சம் போயிட்டு மாத்தி மாத்தி போட்டு விடுங்கடா. கோச்சுக்கம்மா. உள்ளூர் கிரிக்கெட் ரியாஸ் அவர்களுக்கு போராடப்படுகிறது.